ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு PSZ கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோ அரீன்ஸ் சாப்டர்ல எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டினுக்கு போறதுக்கு முன்னாடி எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஒரு ஹாலோ அல்கேன்ஸ்ல நம்ம செய்யணும் அப்படின்னா ஹாலோ அல்கேன்ல கண்டிப்பா நமக்கு ஒரு பீட்டா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அப்போ ஒரு பீட்டா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஹாலோ அல்கேன நம்ம ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த பீட்டா ஹைட்ரஜனும் அதே மாதிரி ஆல்பா பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஹாலஜனும் ரிமூவ் ஆகும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து அல்கீனா இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ CH ஸோ இது வந்து ஒரு ஹாலோ அல்கேன் அப்படின்னா ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் பீட்டா கார்பன். அந்த பீட்டால அட்டாச் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம பீட்டா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல நம்ம இந்த ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அதாவது இந்த இடத்துல இதுல இருக்கக்கூடிய OH மைனஸ் வந்து பேஸா இருக்கும். இந்த OH மைனஸ் இந்த பீட்டா ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆகும். இந்த ஹாலஜன் ஹாலைடா வெளியில போகும். அப்ப நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? சி, இந்த இடத்துல சி டபுள் பாண்ட் சின்னு நம்மளுக்கு கிடைக்கும். பிளஸ் எக்ஸ் மைனஸ் பிளஸ் H2O. ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஹாலோ அல்கேன்ஸ் எல்லாத்துலயும் ஒரே ஒரு பீட்டா கார்பன் தான் இருக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. மோர் தென் ஒன் பீட்டா கார்பன் இருக்கலாம். அப்ப நிறைய பீட்டா கார்பன் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பீட்டா ஹைட்ரஜனும் இருக்கும். ஸோ சில நேரங்கள்ல ஒரே ஒரு பீட்டா ஹைட்ரஜன் இருக்குன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ப்ராடக்ட் கிடைக்கலாம், அல்லது நம்மளுக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குன்னா அதுல ஒண்ணு கண்டிப்பா அதிகமான அளவுல இருக்கும், அதுதான் வந்து மேஜர் ப்ராடக்ட். ஸோ நம்மளுக்கு எக்ஸாம்ல எழுதும்போது எப்பவுமே மேஜர் ப்ராடக்ட் தான் எழுத சொல்லுவாங்க. அப்போ மேஜர் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதை நம்ம ஜெய்ட்ஸப் ரூல் வச்சு எழுதுவோம். ஸோ ஜெய்ட்ஸப் ரூல் ஸோ ஜெய்ட்ஸப் ரூல் நம்ம எப்போ அப்ளை பண்ணுவோம்னா மோர் தேன் ஒன் பீட்டா கார்பன் இருக்கிற இடத்துல, அதாவது மோர் தேன் ஒன் பீட்டா ஹைட்ரஜன் இருக்குதுன்னா அந்த இடத்துல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு CH3 CH2 CH2 CHBr CH3. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய இந்த கார்பன் வந்து ஆல்பா கார்பன். அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கிற இதுவும் பீட்டா கார்பன் தான், இதுவும் பீட்டா கார்பன். அப்போ இந்த பீட்டால பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அதை நான் வந்து உடைச்சி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன். அதே மாதிரி இந்த பீட்டா கார்பன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமா 3 பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. அதுல ஒண்ணு நம்ம பிரிச்சு காமிக்கிறோம். இப்போ இதுல அதே மாதிரி ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணும்போது இந்த பீட்டா ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆகலாம், இந்த பீட்டா ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பார்ப்போம். ஸோ CH3 CH2 CH, இப்ப டபுள் பாண்ட் இங்க வந்துரும், CH3ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பீட்டா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ அதை இங்கே எழுதுறேன் நான், CH3 CH2. ஸோ இது அப்படியே இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல CH2 அப்படியே இருக்கும், இது CH டபுள் பாண்ட் CH2ன்னு கிடைக்கும்.
ஸோ இப்ப இந்த மாதிரி 2 ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இந்த 2த்துல 1 தான் வந்து மேஜர் ப்ராடக்ட்டா இருக்கும். அப்ப எப்படி மேஜர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த ஜெய்ட்ஸெஃப் ரூலுக்கு போணும். ஸோ ஜெய்ட்ஸெஃப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, சி டபுள் பாண்ட் சி. ஸோ இந்த கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் பார்க்கணும். இந்த கார்பன் டபுள் பாண்ட் கார்பன்ல எந்த கார்பன் எந்த டபுள் பாண்டட் கார்பன்ல அதிக நம்பர் ஆஃப் அல்கில் குரூப்ஸ் இருக்குதோ அதுதான் வந்து நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்டா இருக்கும். அப்போ இந்த ப்ராடக்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு ஒரு அல்கில் குரூப் இருக்கு, இந்த பக்கம் ஒரு அல்கில் குரூப். ஸோ டோட்டலா 2 அல்கில் குரூப்ஸ் இருக்கு. இந்த சி டபுள் பாண்ட் சிக்கு வரும். இந்த பக்கம் அல்கில் குரூப்ஸே கிடையாது, இந்த பக்கம் ஒரே ஒரு அல்கில் குரூப் இருக்கு. ஸோ அப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட்ல தான் அதிக நம்பர் ஆஃப் அல்கில் குரூப்ஸ் சி டபுள் பாண்ட் சில அட்டாச் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்ட் இதுவா தான் இருக்கும். ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க, இல்லைன்னா மேஜர் ப்ராடக்ட் எழுத சொல்றாங்க அப்படின்னா எலிமினேஷன் வரும் பொழுது நம்ம ஜெய்ட்ஸெஃப் ரூல் அப்ளை பண்ணி எது மேஜர் ப்ராடக்ட்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜெய்ட்ஸெஃப் ரூல் நம்ம எப்போ அப்ளை பண்ணுவோம், மோர் தேன் 1 பீட்டா கார்பன் இருக்குது அப்படின்ற இடத்துல தான் மோர் தேன் 1 பீட்டா ஹைட்ரஜன் இருக்கும், அங்க நம்ம அப்ளை பண்ணும். ஒரே ஒரு பீட்டா கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஜெய்ட்ஸெஃப் ரூல் நம்ம அப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. அடுத்தது இந்த எலிமினேஷன் ரியாக்ஷனை நம்ம பீட்டா எலிமினேஷன் சொல்லலாம். ஏன்னா பீட்டா பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்றதுனால இத வந்து பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கொஸ்டின் போலாம். ஸோ புக் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது 6.10. ஸோ 10th கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். Predict all the alkenes that would be formed by dehydrohalogenation of the following halides with the sodium ethoxide in ethanol and identify the major alkene. ஸோ மேல நம்ம பார்த்தோம், நம்ம சொன்னது வந்து ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்லது ஆல்கஹாலிக் சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு படிச்சோம். இப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோடியம் ஈத்தாக்சைடு இன் எத்தனால் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆல்கஹாலிக் சோடியம் ஈத்தாக்சைடு, ஸோ C2H5ONA. சரியா? ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ராங் பேஸ் தான், அதனால இதுவும் ரியேஜென்டா இருக்கும் பொழுது நம்மளுக்கு எலிமினேஷன் தான் அண்டர்கோ ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 1 bromo 1 methyl cyclohexane நம்ம டீஹைட்ரோஹாலஜினேஷன் செய்யும் போது, டீஹைட்ரோஹாலஜினேஷன் என்ன, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹாலஜன், அதுதான் டீஹைட்ரோஹாலஜினேஷன் அப்படின்னா அந்த இடத்துல எலிமினேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போவோம், ஃபர்ஸ்ட் 1 பார்ப்போம். நம்ம அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எழுதணும். ஒரு சைக்ளோஹெக்சேன், இது சைக்ளோஹெக்சேன், இதுல வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல Br இருக்கு, அதே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்கு. இப்போ இதுல நம்ம பேஸா என்ன எடுக்க போறோம், C2H5O- வந்து நம்மளுக்கு பேஸா இருக்கும். இது Na+Cl O- பிரியும். ஸோ அதனால C2H5O- வந்து பேஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா பீட்டா நம்ம போடுவோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன். சரியா? ஸோ இந்த கார்பன் பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் இதுவும் பீட்டா கார்பன் தான். இந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இதுவும் வந்து பீட்டா தான், இதுவும் வந்து பீட்டா. சோ பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பொசிஷன்ல இருக்கக்கூடியது சிமிலரா இருக்கனால நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எலிமினேஷன் காமிச்சா போதும். ஆனா இது பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட், அதனால இங்க டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் நம்மளுக்கு எலிமினேஷன். சோ ஃபர்ஸ்ட் இத 1 இத 2ன்னு வச்சுக்குவோம். சோ இத 3ன்னு வச்சுக்கலாம். சரியா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் பொசிஷன்ல இருந்து ஒரு ஹெச்ச நம்ம வெளியில எடுக்கலாம். ஒரு புரோட்டான வெளியில எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும். சோ அப்போ இந்த CH3 நம்ம வந்து அப்படியே வச்சிருக்க போறோம். சோ CH3 டிஸ்டர்ப் ஆகல. சோ CH3 இப்போ இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இதுவும் தான் ரிமூவ் ஆக போகுது. அப்ப டபுள் பாண்ட் வந்து இந்த 1க்கும் 2க்கும் நடுவுல வரும். சோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் பிளஸ் இன்கேஸ் இந்த மெத்தில்ல இருக்கக்கூடிய இந்த புரோட்டான் ரிமூவ் ஆகுது அப்படின்னா சைக்ளோஹெக்சேன் பார்ட்ல எந்த டிஃபரன்ஸும் வராது. ஸோ 1க்கும் 3க்கும் நடுவுல தான் என்ன ஆக போகுது, நம்மளுக்கு டபுள் பாண்ட் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் CH2.
சோ அப்ப மோர் தேன் 1 பீட்டா கார்பன் பீட்டா ஹைட்ரஜன் இருக்கிறதுனால நம்மளுக்கு மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வருது. இதுல எது வந்து நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப ஜெய்ட்ஸெஃப் ரூல் அப்ளை பண்ணனா சி டபுள் பாண்ட் சி இருக்கு. ரெண்டு பக்கத்துல எங்க வந்து கவுண்ட் ஆஃப் அல்கில் குரூப்ஸ் அதிகமா வருதோ அதுதான் வந்து நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்ட். அப்ப இங்க பார்த்தோம்னா இந்த சி டபுள் பாண்ட் சிக்கு இந்த சைடு இங்க ஒரு அல்கில் குரூப் இருக்கு. இங்க பார்த்தோம்னா இதுல அல்கில் குரூப்பே இல்ல. சோ அப்ப நம்மளோட மேஜர் ப்ராடக்ட் எதுவா இருக்கணும்? இதுதான் மேஜர் ப்ராடக்ட். சோ இதுக்கு பேர் என்ன வரும்? 1 மெத்தில். சோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. சோ 1 மெத்தில் சைக்ளோஹெக்சீன் டபுள் பாண்ட் இருக்கு, அதனால சைக்ளோஹெக்சீன். சோ ரெண்டாவதுக்கு வரும். ரெண்டாவது வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 2 குளோரோ 2 மெத்தில் பியூட்டேன் கொடுத்திருக்காங்க. சோ 2 குளோரோ 2 மெத்தில் பியூட்டேன் எப்படி எழுதணும்? 1 2 3 4. சோ பியூட்டேன் பார்ட் முடிச்சாச்சு. சோ செகண்ட் கார்பன்ல Cl, அதே செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப். சோ மீதிய ஃபில் பண்ணும். CH3 CH2 CH2. இப்போ நம்ம மறுபடியும் ஆல்பா பீட்டா போடுவோம். சோ ஹாலஜன் இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு ஆல்பா. இதுக்கு பக்கத்துல இருக்கிறது இதுவும் பீட்டா, இதுவும் பக்கத்துல இருக்கிறது பீட்டா, இதுவும் பக்கத்துல இருக்கிறது பீட்டா. சோ பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பனும் சிமிலர் டைப் ஆஃப் குரூப்ஸ். சோ அதனால இந்த ரெண்டுத்துல இருந்து எங்க இருந்து நம்ம புரோட்டான் எடுத்தாலும் நம்மளுக்கு ப்ராடக்ட் சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஆனா இது பார்த்தோம் அப்படின்னா என்டையரா டிஃப்ரெண்ட் பார்ட். அதனால இங்க இருந்து நம்ம புரோட்டானை எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வேற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். சோ ரெண்டு ப்ராடக்ட் வரப்போகுது. இதுவும் C2H5O-. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இத நம்பர் கொடுத்துக்குவோம். அப்ப நம்மளுக்கு எலிமினேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இத வந்து 1 2 3. சோ இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பீட்டா கார்பன்ல இருக்கக்கூடிய பீட்டா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம். அப்படின்னா இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சி இங்க வந்து CH3 CH3 CH2. சோ சி இந்த CH3 அப்படியே இருக்கு. இப்ப டபுள் பாண்ட் CH2ன்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது பிளஸ் இப்ப நம்ம தேர்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பீட்டா ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல இருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம். அப்ப CH3 CH டபுள் பாண்ட் C CH3 CH3ன்னு நமக்கு கிடைக்கும். சோ ரெண்டு காம்பவுண்ட் இருக்கு. இப்ப இதுல எது வந்து மேஜர்னு பார்க்கணும். எது மேஜர் ப்ராடக்டா இருக்கும்? இந்த இடத்துல C டபுள் பாண்ட் Cல இந்த பக்கம் நம்மளுக்கு அல்கில் குரூப் இல்ல. இங்க பார்த்தோம்னா இது ஒரு அல்கில் பார்ட், இது ஒரு அல்கில் பார்ட். சோ ரெண்டு அல்கில் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. இங்க வரும்போது C டபுள் பாண்ட் Cல இது ஒரு அல்கில் குரூப், இது ஒரு அல்கில் குரூப், இது ஒரு அல்கில் குரூப். சோ டோட்டலா 3 அல்கில் குரூப் இருக்கு. சோ அதிக நம்பர் ஆஃப் அல்கில் குரூப் C டபுள் பாண்ட் Cல இருந்ததுன்னா அதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். அப்ப இந்த இடத்துல மேஜர் ப்ராடக்ட் எது? இது. சோ இதனுடைய பேர் நம்ம எப்படி எழுதுவோம்? இங்க இருந்து நம்பரிங் கொடுக்கிறோம் அப்படின்னா 1 2 3 4. சோ அப்போ செகண்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. சோ 2 மெத்தில். மொத்தமா வந்து பேஸ் வந்து 4 கார்பன், அதனால பியூட். செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அதனால 2 ஈன். அடுத்தது தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து 2,2,3 ட்ரைமெத்தில் 3 புரோமோ பென்டேன். சோ பேஸ் வந்து 5 கார்பன் இருக்கணும். 1 2 3 4 5 போட்டாச்சு. இப்போ செகண்ட் பொசிஷன்ல 1 2 ரெண்டு மெத்தில் குரூப் CH3 CH3 போட்டாச்சு. மூணாவதுலயும் ஒரு மெத்தில் குரூப், அப்புறம் அதே மூணாவதுல Br அட்டாச் ஆயிருக்கு. மீதி இருக்கிற இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். இங்க CH2 இங்க CH. இப்ப எழுது. சோ இங்கேயும் C2H5O- போட்டிருக்கோம். இப்ப இதுல ஆல்பா பீட்டா எழுதுவோம். சோ ஹாலஜன் அட்டாச் இருக்கிறது இது ஆல்பா,
சோ இதுவும் பீட்டா. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன்ல இது பீட்டா கார்பனா இருந்தாலும் இதுல என்ன கிடையாது அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் இல்ல. சோ பீட்டா ஹைட்ரஜன் கிடையாது. இதுவும் அதே மாதிரி பீட்டா கார்பன். சோ அதுலயும் பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப நம்மளுக்கு எலிமினேஷன் ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அல்லது இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன். சோ நம்ம நம்பரிங் கொடுப்போம். நம்பரிங் கொடுக்கும்போது இதுல இருந்து கொடுப்போம் 1 2 3. சரியா? இது செகண்ட் கார்பன். இங்க வரும்போது இத 4ன்னு கொடுப்போம். எலிமினேஷன் ஈஸியா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சோ 4th கார்பன்ல இருந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 CH. அப்ப டபுள் பாண்ட் இங்க வந்துரும். C CH3 C CH3 CH3 CH3. அடுத்தது இந்த 4th கார்பன்ல இருக்கக்கூடிய பீட்டா ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்றோம்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சோ CH3 இந்த CH2 அப்படியே இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல C இங்க டபுள் பாண்ட் CH2. அதுக்கப்புறம் இங்க C CH3 CH3 CH3. சரியா? சோ இப்ப இது ரெண்டுத்துல நம்மளுக்கு எது வந்து மேஜர் ப்ராடக்ட்னு பார்க்கணும். அப்ப C டபுள் பாண்ட் Cக்கு போகணும். சோ C டபுள் பாண்ட் Cக்கு போறோம். இந்த பக்கம் ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா இதுல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. இது பார்த்தோம்னா ஒரு டெர்ஷியரி குரூப் இருக்கு. அப்ப மொத்தமா பார்த்தோம்னா 3 அல்கில் குரூப்ஸ் இங்க இருக்கு. இதுல பாக்குறோம். சோ இந்த பார்ட் வந்து 1, இந்த பார்ட் வந்து 1. இதுல வந்து இல்ல. சரியா? சோ அப்போ இதுல 2 தான் இருக்கு. அப்ப எது மேஜர் ப்ராடக்ட்டா இருக்கணும்? இதுதான் நம்மளுடைய மேஜர் ப்ராடக்ட்டா இருக்கும். அதுக்கு பேரையும் எழுதிடுவோம். சோ இதனுடைய பேர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? இந்த பக்கத்துல இருந்து நம்பர் கொடுப்போம். 1 2 3 4 5. சோ பேர் என்ன வரும்? தேர்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. 4th பொசிஷன்ல 2 மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப பேர் எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்? 3, 4, 4 ட்ரைமெத்தில். மொத்தம் 5 கார்பன் இருக்கு. சோ பென்ட். செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு 2 ஈன். சரி, இதுதான் நம்மளுடைய மேஜர் ப்ராடக்ட். சோ இப்படிதான் எலிமினேஷன் பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டவுட் வரும். எல்லா இடத்துலயுமே நான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்றேன். அப்ப சப்ஸ்டிடியூஷனுக்கு எலிமினேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நமக்கு கொடுத்திருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்கு போயிடணும். ஆல்கஹாலிக் KOH கொடுத்திருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம எலிமினேஷன் போகணும். சோ இதை நம்ம கிளியரா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷனா எலிமினேஷனா அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.